கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தானியேல் 4வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினேன் என்று எழுதியிருக்கிறது. பிரதருக்கு எங்கேருந்து தான் இந்த டாபிக் எல்லாம் கிடைக்குமோன்னு நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது சிரிக்கலாம், சிந்திக்கலாம். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பெருமையானது எருமையா மாறினதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அகந்தையாய் நடக்கிற யாவரையும், அது புலியா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் சரி, தாழ்த்த அவராலே ஆகும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? என் பேக்ரவுண்டு என்ன தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? ஐயோ, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், இன்றைக்கி எனக்கு தீர்த்து கட்டிடுவாங்க போல. எதுக்குமே அசராதவன் நான். நிறைய பேர் வெளியில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஜாதி பெருமை, நிறைய பேருக்கு ஊர் பெருமை, நிறைய பேருக்கு கார் வச்சுருந்தா பெருமை, நிறைய பேருக்கு சொந்த வீடு வச்சுருந்தா நான் என் வீடு மாறு தட்டிக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, அகந்தையாய் நடக்கிற யாவரையும் தாழ்த்த அவராலே ஆகும்னு. இந்த வசனத்தை யார் சொல்றாருன்னா, நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு தெரியுமா? தானியேல் 4வது அதிகாரத்துல 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையா மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நீ பாபிலோன்னு சொன்னாலும் விழுந்து போயிருவ, பாபேல்னு சொன்னாலும் நீ விழுந்து போயிடுவ. ஏன்னா ரெண்டுமே பெருமை பிடிச்சி தான் இல்லாமல் போனாங்க. இன்னைக்கு உனக்குள்ள எந்த பாபிலோன் இருக்கு? நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்ன உடனே இவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளோட கூட சஞ்சரிச்சானா. அதனால தான் நான் சொல்ல வந்தேன், பெருமை எருமையானதுன்னு. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? பெருமை பேசுகிறவனையெல்லாம் ஆண்டவர் எருமையாக மாற்றிடுவார். இந்த எருமை மாடை பார்த்துருக்கீங்களா? உங்களை சொல்லலை, எருமை மாடை சொல்கிறேன். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அதுக்கு சொரணையே இருக்காது. இவர் இந்த நேபுகாத் நேச்சருக்கு சொரணை வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, அகந்தையாய் நடக்கிற யாவரையும் தாழ்த்த அவராலே ஆகும்னு. இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினாராம். அதனால ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அவரை உயர்த்தினாராம். இன்னைக்கு இயேசுவே அவ்வளவு தாழ்மையாய் தன்னை தாழ்த்தும் போது, இயேசுவை விட ரெவரண்ட் பெரியவங்க இல்லை, பிஷப்பு பெரியவங்க இல்லை, டாக்டர் பட்டம் வாங்கினவங்க பெரியவங்க இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் பெருமை பெருமை பெருமைன்னு இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உன் படிப்பை பெருமையாக நினைக்காத, உனக்கு கிடைச்ச வேலையை நீ பெருமையாக நினைக்காத. வாடகை வீடாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு சொந்த வீட்டை தந்ததுக்காக பெருமைப்படாத. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு காரை தந்ததுக்காக நன்றி சொல்லு. சைக்கிளை ஓட்டிட்டு அலைஞ்சியே, சென்னையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தபோது விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்றையே, அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. வீடு இல்லாதவனை பார்த்து வீடு இருக்கிறவன் பெருமைப்படாத. குழந்தை இல்லாதவட்ட பார்த்து எனக்கு குழந்தை இருக்கே, தேனே பாலே அமுதமேன்னு நீ சொல்லாத. கல்யாணம் ஆகாதவகிட்ட போய் உன் பெருமையை பேசிகிட்டு இருக்காத. கல்யாணம் ஆனவா, நீ என்னைக்கு உன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறையோ அன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். எருமையாக நம்ம மாறிடக்கூடாது. கரெக்ட்? ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் முடிவு பரியந்தம் உங்களை நீங்கள் தாழ்த்தினது மாதிரி நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாம் உம்மாலே உண்டானது என்று அறிக்கை இடுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்கள் கிருபை தான் ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.